அராக்னிடா வகுப்பைச் சேர்ந்த சிலந்திகள் 300 மில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலான நீண்ட மற்றும் கவர்ச்சிகரமான பரிணாம வரலாற்றைக் கொண்டுள்ளன. அவற்றின் தோற்றம் டெவோனியன் காலத்தில் வாழ்ந்த பண்டைய அராக்னிட் மூதாதையர்களிடம் காணப்படலாம். காலப்போக்கில் சிலந்திகள் குறிப்பிடத்தக்க தழுவுகள் மற்றும் பல்வகைப்படுத்தலுக்கு உட்பட்டுள்ளன. இது தனித்துவமான குணாதிசயங்கள் மற்றும் நடத்தைகளுடன் பல்வேறு வகையான உயிரினங்களின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. சிறிய பழமையான அராக்னிட்கள் போன்ற அவர்களின் தாழ்மையான தொடக்கத்திலிருந்து சிலந்திகள் சிறப்பு வாய்ந்த பட்டு உற்பத்தி செய்யும் உறுப்புகள், அதிநவீன உணர்ச்சி அமைப்புகள் மற்றும் பல்வேறு வேட்டை உத்திகளைக் கொண்ட மிகவும் திறமையான வேட்டையாடுபவர்களாக உருவாகியுள்ளன. பெரும்பாலான சிலந்திகள் மனிதர்களுக்கு பாதிப்பில்லாதவை, மேலும் சில பூச்சி கட்டுப்பாடு மற்றும் பட்டு உற்பத்தி போன்ற நன்மை பயக்கும் சேவைகளை வழங்குகின்றன. இருப்பினும் மனித ஆரோக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் சிலந்திகளும் உள்ளன. இந்த சிலந்திகளுக்கு விஷம் உள்ளது. அவை கடுமையான வலி, திசு சேதம், நரம்பியல் விளைவுகள் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் மரணம் கூட ஏற்படலாம். உலகில் உள்ள 8 கொடிய சிலந்திகள் அவற்றின் விஷ ஆற்றல், ஆக்கிரமிப்பு, பரவல் மற்றும் மனித சந்திப்புகளின் அதிர்வெண் ஆகியவற்றின் அடிப்படையில் இங்கே உள்ளன. சிட்டி புனல்வலை சிலந்தி உலகிலேயே மிகவும் ஆபத்தான சிலந்தியாக பரவலாக கருதப்படுகிறது. இது கிழக்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள காடுகள், தோட்டங்கள் மற்றும் நகர்ப்புறங்கள் போன்ற ஈரமான வாழ்விடங்களில் வாழ்கிறது. இது ஒரு பெரிய சிலந்தி, 5 சென்டிமீட்டர் 2 அங்குலம் வரை உடல் நீளம் மற்றும் மனித விரல் நகங்கள் வழியாக துளைக்கக்கூடிய கோரைப்பற்கள். அதன் ஆக்ரோஷமான நடத்தை மற்றும் தூண்டப்படும் போது பல கடிகளை வழங்குவதற்கான போக்கு ஆகியவற்றிற்கு இது இழிவானது. அதன் விஷத்தில் ஒரு சக்தி வாய்ந்த நியூரோடாக்சின் உள்ளது. இது கடுமையான வலி, தசைப்பிடிப்பு, சுவாசிப்பதில் சிரமம் மற்றும் இதய தடுப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தும். ஆண்டிவெனோம் இல்லாமல் அதன் கடித்தால் ஏற்படும் இறப்பு விகிதம் சுமார் 15% ஆகும். சிட்டி புனல்வலை சிலந்தி குறைந்தது 13 உறுதிப்படுத்தப்பட்ட மனித இறப்புகளுக்கு பொறுப்பாகும். இது எந்த சிலந்தி இனங்களிலும் அதிகம். அலைந்து திரியும் சிலந்தி குடும்பம் டெனடாய் ஆர்டர் அரேனிடா. குடும்பத்தின் எந்தவொரு உறுப்பினரும், முக்கியமாக வெப்பமண்டல் மற்றும் மிதவெப்ப மண்டல பகுதிகளின் பெரிய சிலந்திகளின் ஒரு சிறிய குழு, பொதுவாக பசுமையாக மற்றும் தரையில் காணப்படும். அவர்களின் முதல் 2 கால்கள் கீழ்ப்பக்கத்தில் வலுவான முட்கள் கொண்ட ஆயுதம். மத்திய மற்றும் தென் அமெரிக்காவில் உள்ள மழைக்காடுகளில் காணப்படும் குபியனிய சேலி அதன் மேல் கால்களில் ஒரு சிறப்பியல்பு கட்டு வடிவத்தைக் கொண்டுள்ளது. திபிரிசிலிய அலைந்து திரிந்த சிலந்திகள் போனியூட்ரியா பெரா மற்றும் நாய்கா ஐவண்டர் சில நேரங்களில் வாழை சிலந்திகள் என்றும் குறிப்பிடப்படுகின்றன, ஏனெனில் அவை வாழை இலைகளில் அடிக்கடி காணப்படுகின்றன. அவர்கள் ஒரு ஆக்ரோஷமான பாதுகாப்பு தோரணையை கொண்டுள்ளனர், அதில் அவர்கள் தங்கள் முன்கால்களை நேராக காற்றில் உயர்த்துகிறார்கள். போனியூட்ரியா விஷமானது, மேலும் அவற்றின் விஷம் நரம்பு மண்டலத்திற்கு நச்சுத்தன்மையுடையது. இதனால் உமிழ்நீர் வெளியேறுதல், ஒழுங்கற்ற இதயத் துடிப்பு மற்றும் ஆண்களில் நீடித்த வலிவிரைப்புத்தன்மை, பெரியாபிசம் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது. விரைப்புத்தன்மை குறைபாட்டிற்கான சாத்தியமான சிகிச்சையாக பி. நாய்கா ஐவண்டர் இன் விஷத்தை விஞ்ஞானிகள் ஆராய்ந்து வருகின்றனர். கருப்பு விதவை சிலந்தி என்பது அண்டார்டிகாவை தவிர அனைத்து கண்டங்களிலும் விநியோகிக்கப்படும் 31 இனங்களை உள்ளடக்கிய சிலந்திகளின் காஸ்மோபாலிட்டன் இனமாகும். மிகவும் நன்கு அறியப்பட்ட மற்றும் பரவலான இனங்கள் வட அமெரிக்க கருப்பு விதவை லாட்ரோடித்தஸ் மக்டான்ஸ் ஆகும். இது அதன் அடிவயிற்றில் சிவப்பு மணிநேர கண்ணாடி வடிவ அடையாளத்துடன் ஒரு தனித்துவமான கருப்பு உடலை கொண்டுள்ளது. இது மிகவும் ஆக்ரோஷமாக இல்லை, பொதுவாக தொந்தரவு அல்லது அச்சுறுத்தலின் போது மட்டுமே கிடைக்கும். அதன் விஷத்தில் ஒரு சக்தி வாய்ந்த நியூரோடாக்சின் உள்ளது. இது கடுமையான வலி, தசைப்பிடிப்பு, வயிற்றுப்பிடிப்பு, வியர்வை மற்றும் சுவாசிப்பதில் சிரமத்தை ஏற்படுத்தும். அரிதான சந்தர்ப்பங்களில் விஷம் பக்கவாதம், வடோட்லிப்பு மற்றும் மரணத்தையும் ஏற்படுத்தும். கருப்பு விதவை சிலந்தி அமெரிக்காவில் வருடத்திற்கு 2000க்கும் மேற்பட்ட நிகழ்வுகளுக்கு பொறுப்பாகும். ஆனால் ஆண்டிவெனோம் மற்றும் மருத்துவ கவனிப்பு கிடைப்பதால் இறப்புகள் மிகவும் அரிதானவை.